அனைவருக்கும் வணக்கங்க. எதுக்காக இந்த பதிவுனா, இப்போ ரீசன்ட் டேஸில் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நேரம்லாம் விஜே சித்து விலாக் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. மனசுக்கு அவ்வளோ ஒரு ஆறுதல். நம்மளோட கவலையை அடுத்தவங்கக்கிட்ட சொன்னால் கூட அவங்க 4 பேர்கிட்ட சொல்லி சிரிப்பாங்க. ஆனால் மனசு கஷ்டமாக இருக்கிற நேரம் அவங்களோட விலாக்லாம் பார்த்தோம்னா மனசு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸோ நான் பெற்ற இன்பம் எல்லோரும் பெறணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். ஸோ உங்களுக்கும் மனசு ஏதாவது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா அந்த விஜய் சித்து விலாக் பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம் அவர் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி, அவரை நீ ப்ரொமோட் பண்ணுறியா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லைங்க. நான் ஒரு சராசரி ஒரு மனுஷி, ஒரு மிடில் கிளாஸ். இப்போ கூட உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது கூட ஒரு 5000 ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்டில் எடுத்த மொபைல் தான். 3 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம எந்த ஒரு வகையிலையுமே லோ கேட்டகரியில் தான் இருக்கோம். பட் அதுக்காக என்ன நான் அப்படி மதிப்பிடலை. என்னோடய அப்பீரியன்ஸ் தான் அப்படி இருக்கே தவிர நான் எப்பயுமே என் மனசளவில் உயர்ந்த பொண்ணு தான். எதுக்காக இந்த ஓன் வாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சில பேர் நம்மளை சந்தோஷமாக வைக்கிறதுக்காக அவங்க தாழ்த்திப்பாங்கள்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்களில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தன்னை தாழ்த்தி நிறைய சிரிக்க வைக்கிறவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் யாரையும் தாழ்த்தவும் இல்லாமல் அடுத்தவங்களையும் தாழ்த்தி பேசாமல் நார்மலாக ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னோடனே கேஷுவலாக நம்ம என்ன நடக்குமோ அதை ஒரு விலாகாக எடுத்து நடிக்காமல் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப இயல்பாக கொடுக்க முடியும்னா அது விஜய் சித்து அண்ணாவால் மட்டும்தான் முடியும். ஸோ எல்லாருமே அண்ணா வீடியோ பாருங்கள். நம்மளோட வீடியோவுக்கு அப்படி சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லைங்க. இவ்வளோ நாள் எனக்கு அன்பு கொடுத்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸ் கண்டென்ட்டோடு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். என்னை நம்பி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நன்றி. தேங்க்யூ.